வடதேசத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற உஞ்சைப்பட்டினம் மாட மாளிகைகளாலும் அழகு கோபுரங்களாலும் நிறைந்து செல்வ செழிப்பு, இயற்கை வளம், வனப்பு மிகுந்து காணப்பட்டது. மௌரிய பேரரசன் அசோக பேதசி அரசனாக முடிசூடும் முன் இளவரசனாக இருந்தபோது உஞ்சையில் தங்கியிருந்தபடியே தான் தென்னாடுகளை கவனித்துக் கொண்டான். பாட்டலிபுத்திரத்தை விடவும் செல்வாக்கு மிகுந்த பட்டினமான உஞ்சை சமீபத்தில் சாதவாகனருக்கும் கங்கர்களுக்கும் நடைபெற்ற போரின் அடையாளங்களை சுமந்தபடி கம்பீரத்துடன் நின்று கொண்டிருந்தது. பட்டினத்தை சூழ்ந்து ஓடும் அவந்தி நதியின் கரையில் அமர்ந்திருந்த 3 தென்னாட்டு வணிகர்களை முற்றுகையிட்டு கிட்டத்தட்ட 10 அவந்தி வீரர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களுடன் அவந்தியின் இளவரசனும் படைத்தலைவனுமான வஜ்ரபாகுவும் நின்று கொண்டிருந்தான். அவன் அணிந்திருந்த படைத்தலைவன் உடைக்கு அவனது முகத்தில் காணப்பட்ட தழும்பு அப்போது மட்டும் பெரும் கம்பீரத்தை அளிக்க தவறவில்லை. உஞ்சை வீரர்கள் சூழ்ந்திருந்ததையும் பொருட்படுத்தாமல் வணிகர் தலைவன், எங்களை எதற்காக சூழ்ந்திருக்கிறீர்கள் என பதற்றமில்லாமல் பொறுமையுடன் வினவினான். நீங்கள் அவந்தியை வேவு பார்க்க வந்த ஒற்றர்களாக இருப்பீர்களோ என சந்தேகம் கொள்கிறேன் நான். சந்தேகமா? ஆம், உங்களை நான் விசாரணை செய்ய வேண்டும். விசாரணை தானே, இப்போதே செய்யுங்கள் என கூறியபடி மூவரும் தயாரானார்கள். இப்போதைக்கு அந்த எண்ணம் இல்லை. பிறகு எப்போது விசாரணை செய்ய போகிறீர்களாம்? உங்களை போன்றே உஞ்சைக்கு வடக்கே நதிக்கரையில் ஒருவன் சுற்றி கொண்டிருந்தான். அவனையும் கைது செய்த பிறகு உங்கள் நால்வரையும் மொத்தமாக விசாரணை செய்கிறேன் நான். அதுவரை சிறையில் ஓய்வெடுங்கள். அவர் உங்கள் கைகளில் சிக்காவிட்டால் என அவ்வணிகர் கூட்டத்தின் தலைவனுக்கு அருகில் நின்ற இளையவன் வினவினான். அவன் விரைவில் அகப்பட வேண்டும் எனது உங்களது விருப்பக் கடவுளிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். ஏன், அவன் அகப்படும் வரை நீங்கள் சிறையில் தான் கழிக்கப் போகிறீர்கள். உங்களது செயல் அதர்மம் என குறுக்கிட்டான் மூவரில் ஒருவனான யவன தேசத்தவன். தர்மம் எது அதர்மம் எது என்று தீர்மானிக்க வேண்டியவன் நான், நீ அல்ல. சாதவாகன அரசருக்கு உங்களது செயல் தெரிந்தால் என்ன ஆகும் தெரியுமா? யார்? சதகர்ணியை பற்றியா கூறுகிறாய்? ஆம், அவர் எங்களுக்கு சுதந்திரம் அளித்திருக்கிறார். படித்தானம் வழியாக அவந்தி வருவதற்கும் மகதம் செல்வதற்கும் எங்களை தடுக்கும் உரிமை உங்களுக்கு இல்லை. அதுவரை நிதானத்துடன் காணப்பட்ட வஜ்ரபாகுவிற்கு சதகர்ணியின் பெயரை தென்னக வணிகர்கள் பயன்படுத்தியதும் பெரும் கோபம் வந்துவிட்டது. கோபம் தலைக்கு ஏறியதால் அவனது விழிகள் சிவக்க துவங்கின. சிவந்த விழிகளுடன், நீங்கள் அவந்தியில் வணிகம் செய்ய வரலாம் என சதகர்ணி தெரிவித்ததற்கான ஆதாரத்தை அளித்துவிட்டு நீங்கள் மூவரும் இங்கிருந்து செல்லலாம். இல்லையேல் உங்களுக்கு மரண தண்டனைதான் என கூறியவன் அருகில் நின்ற தனது வீரர்களிடம், இந்த மூவரையும் உடனே கைது செய்யுங்கள் என கட்டளையிட்டு நகர்வதற்கு அடியை வைத்தான். அப்போது அவ்வணிகர் கூட்டத்தின் தலைவன், சற்று பொறுங்கள் என கூறி தனது தோள்பையில் கையை விட்டு அதில் கிடந்த சாதவாகன தேசத்தின் நாணயத்தை அள்ளி அவனிடம் கொடுத்தான். என்ன இது? நாணயம்? அது எனக்கும் தெரிகிறது. நீங்கள் இந்த நாணயத்தை எனக்கு அளித்தால் உங்களை விட்டு விடுவேன் என்று நினைக்கிறீர்களா? என் காலில் விழுந்திருந்தால் உங்களை விடுவிக்கச் சொல்லி கட்டளையிட்டிருப்பேன். ஆனால் நீங்கள் சதகர்ணியின் பெயரை பயன்படுத்தி இருக்கிறீர்கள். இது மன்னிக்க முடியாத குற்றம். இதை ஒரு நாளும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என வெகுண்டிருந்தான். படைத்தலைவரே, நான் உங்களுக்கு இந்த நாணயங்களை கையூட்டாக அளிக்கவில்லை. பிறகு இந்த நாணயத்தை பாருங்கள். அதை பார்த்தபடியே வஜ்ரபாகு, சாதவாகன தேசத்தின் நாணயம் என்றார். அதில் என்ன எழுதியிருக்கிறது? எங்களது பிராகிருத மொழியில் ராங்கோ வசிட்டி புதச சிறி சாதகணிச என்று எழுதியிருக்கிறது. அதே நாணயத்தை திருப்பி பாருங்கள். நாணயத்தை திருப்பி பார்த்தான் வஜ்ரபாகு. ஆனால் அதை பார்த்தபடியே பேந்த விழிக்கலானான். அதை பார்த்த அவ்வணிகர் கூட்டத் தலைவன், உங்களால் அதை வாசிக்க முடியுமா என எனக்கு தெரியவில்லை. படைத்தலைவரே, அது உங்களது மொழி அல்ல. உங்களது மொழி என்கிறாயா? ஆமாம், இது எங்களது தமிழ் மொழிதான். இப்போது நீங்கள் எங்களிடம் கொடுந்தமிழில் பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, இதே மொழிதான் வசிட்ட வழி தோன்றல் உயர்திரு அரசர் சதகர்ணி என தமிழில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. உங்களது பிராகிருதத்தை ஒருபுறமும் எங்களது தமிழை மறுபுறமுமாக சாதவாகனர் அரசு நாணயத்தில் பதித்திருக்கிறது. நாணயத்தின் 2 பக்கங்களையும் வஜ்ரபாகு திருப்பி பார்க்கலானான். பிறகு அனைத்து நாணயங்களையும் பார்க்கலானான். அதை கண்ட அங்கு நின்ற இளையவன்
காலம் காலமாக நூற்றுவர் கன்னர் அரசவம்சம் எங்கள் தமிழ் மன்னர்களுடன் கொண்டிருக்கும் நட்பின் அடையாளமாகவும் தமிழ் தக்ஷண பதத்தில் செலுத்திக் கொண்டிருக்கும் ஆதிக்கத்தினால் தங்களது நாணயத்தில் தமிழை பயன்படுத்துகிறார்கள். இது கூட உங்களுக்கு தெரியாதா என ஏளனம் செய்யவும் செய்தான். அப்போது வணிகர் தலைவன், படித்தானம் நகரம் செழிக்க காரணம் எங்கள் தமிழ் வணிகர்கள்தான். படித்தானம் வழியாக அவந்தி மற்றும் தூர தேசத்திற்கு செல்லும் வணிகர்களால் தான் பைத்தானில் செல்வம் வந்து சேர்கிறது. நூற்றுவர் கன்னர் அரசுக்கு ஆபத்து ஏற்படும் போது மொழிப்பெயர் தேயத்தில் நிலை கொண்டிருந்த தமிழ் படைகள் உதவி இருக்கின்றன. அனைத்திற்கும் நன்றி கடனாகத்தான் நூற்றுவர் கன்னர் அரசு மரபு தமிழை தங்கள் நாணயத்திலும் பயன்படுத்துகின்றனர். தமிழை பொறித்திருப்பதால் இந்நாணயம் விந்திய மலைக்கு தெற்கே தென்னகம் முழுவதும் செல்லுபடியாகும். இப்படியும் உங்களது நாட்டு நாணயத்தின் மதிப்பு கூடுகிறது. எங்களை கைது செய்து தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கிக் கொள்ளாதீர்கள் என எச்சரிக்கை செய்யலானான். ஆனால் அவனது எச்சரிக்கையை செவிமடுக்காத வஜ்ரபாகு, எனக்கே பாடம் சொல்லிக் கொடுக்கும் இந்த 3 முட்டாள்களையும் பாதாள சிறையில் அடையுங்கள். இன்னொருவன் கிடைத்த பிறகு நால்வரையும் கழுவில் ஏற்றுங்கள். நான் திரும்பி வரும்போது இவர்களின் பிணங்கள் கூட இங்கு இருக்கக்கூடாது என கட்டளையிட்டான். உடனே காவல் வீரர்கள் அனைவரின் கழுத்திலும் வேலினை வைத்து கை மற்றும் கால்களை பிணைக்கத் துவங்கினார்கள். அப்போது அங்கு வந்த அவந்திகாவின் காவல் பிரிவின் வீராங்கனை, இம்மூவரையும் இளவரசியார் விசாரணை செய்ய வேண்டுமாம். வந்து கொண்டிருக்கிறார். இப்போது இவர்களை பிணைக்க வேண்டாம் என தெரிவித்தாள். அதை கேட்ட வஜ்ரபாகு தனது வீரர்களிடம், என் தங்கை விசாரித்த பிறகு இவர்களை விலங்கிட்டு இழுத்து வாருங்கள் என கட்டளையிட்டுவிட்டு அங்கிருந்து விரைந்து செல்லலானார். அவர் சென்ற ஒரு நாழிகை பொழுதிற்கு பிறகு அவந்திகா தனது காவல் வீராங்கனைகளின் புடைசூழ புறவையில் அங்கு வந்தாள். இளவரசிக்குரிய ஆடை அலங்கரிப்புடன் கம்பீரமாக காணப்பட்டாள். அவளது விழிகளின் நசைப்பிலே அவளது கட்டளையை உணர்ந்த வீராங்கனைகள் மூவரையும் சூழலானார்கள். வந்தவள் சற்று தொலைவில் நின்றபடியே மூவரையும் நோக்கினாள். பிறகு, உங்களது மூவர் கூட்டணியை கண்டாலே எனக்கு விசித்திரமாக இருக்கிறது. ஒருவன் யவன தேசத்தவன், அதுவும் அவனது உடலில் அடிமை முத்திரை காணப்படுகிறது. இன்னொருவன் உங்களது இருவரை விடவும் இளையவனாக இருக்கிறான். அதுவும் இவனது வலது கால் தீயில் வெந்து கருத்து போயிருக்கிறது. இன்னொருவனின் கைகள் மற்றும் விழிகளை நோக்கினாலே இவன் போர்வீரன் என்று எளிதில் கண்டறிந்து விடலாம். அப்படி இருக்க எதற்காக மூவரும் வணிகர் வேடத்தில் அவந்திக்கு வந்திருக்கிறீர்கள் என வினவினாள். தென்னாட்டு வணிகர்கள் மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பிறகு அவள் போர் வீரன் என குறிப்பிட்ட அவ்வணிகர் குழுவின் தலைவன், ஒரு காலத்தில் போர் வீரனாக இருந்தவன் இப்போது வணிகனாக இருக்கக்கூடாதா என வினவினான். அப்படியெனில் நீங்கள் இப்போது உங்களது போர் தொழிலை விட்டுவிட்டீர்கள். அதேதான். இதே கருத்தை கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளுக்கு முன்னர் அசோகபியதசி தனது மௌரிய படையை கலைத்து தான் உணர்ந்த பௌத்த தர்மத்தை பரப்ப வீரர்களை அனுப்பி வைத்த போது கூறியிருந்தால் அனைவரும் நம்பியிருப்பார்கள். ஆனால் இப்போது உங்களது தென்னகச் சோழ மன்னன் வடதேசம் நோக்கிய படையெடுப்பை துவங்கியிருக்கிறான். தட்சிணபதம் முழுக்க பரவியிருக்கும் தமிழக வணிகர்கள் மற்றும் நாடோடிகள் அனைவரும் போர் வீரர்களாகவும் ஒற்றர்களாகவும் மாறிக்கொண்டிருக்கும் நிலையில் நீங்கள் வீரராக இருந்து வணிகனாக மாறிவிட்டேன் என கூறுவது ஏற்கும்படியாகவா இருக்கிறது வணிகரே என ஏளனத்துடன் வினவினாள் அவந்திகா. அவளது அறிவு கூர்மையை கண்ட மூவரும் வேக்கலானார்கள். அப்போது அங்கு நின்ற இளைய வணிகன், இளவரசியின் சிந்திக்கும் திறனும் நிகழ்வுகளை ஒன்றுக்கொன்று முடிச்சு போடும் திறனும் அபாரமாக இருக்கிறது. ஆனால் சில வேளைகளில் உண்மையை உரைப்பவர்களிடமும் நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என தெரிவித்தான். சரி, நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு செல்லுங்கள். அதை பற்றி நான் கவலைப்படப் போவதில்லை. திடீரென்று எங்கள் மீது உங்களுக்கு ஏன் இந்த கருணை என வினவினான் யவனன். அப்போது அங்கு நின்ற வணிகர் தலைவன், இம்ஹோடெப், அவந்தியின் படைத்தலைவர் நம்மை விசாரிக்காமலேயே பாதாள சிறையில் அடைக்க சொல்லி கழுவில் ஏற்ற கட்டளையிட்டார். ஆனால் இளவரசி விசாரணை செய்யாமலேயே நம் மீது கருணை கொள்கிறார். விசித்திரமாக அல்லவா இருக்கிறது என தெரிவித்தான். அப்போது இம்ஹோடெப், திருக்கண்ணா, இளவரசி நம்மை கருணை விழிகளுடன் நோக்கும் போது அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி விதண்டாவாதம் புரிந்தால் படைத்தலைவர் ஆணையிட்டதை போன்று நாம் மரணத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் என்றான். அவர்கள் இருவரும் கூறியதை கேட்ட அவந்திகா புன்சிரிப்பை அவர்கள் மீது சிந்தியபடி, என் தமையன் சற்று முன்கோபக்காரர்.
அவர் தெரிவித்ததை நீங்கள் மறந்து விடுங்கள். எனக்கு உங்களை பற்றி எந்தவித ஐயமும் இல்லை என தெரிவித்தாள். அதைத்தான் ஏன் என்று வினவுகிறோம் நாங்கள் என வினவினான் திருக்கண்ணன். காலம் காலமாகவே சாதவாகன அரசு தமிழ் மன்னர்களுடன் இணக்கமான நிலையையே கடைபிடித்து வருகிறது. ஆதலால் வடக்கு நோக்கி நகரும் சோழ மன்னனால் எங்களுக்கு எந்த ஆபத்தும் நேராது. பார்க்கலாம் சென்னியின் புதல்வன் என்ன செய்ய போகிறான் என்று. எனக்கு சில தகவல்கள் தேவை. அதை தெரிவித்தால் உங்கள் மூவரையும் நான் விடுதலை செய்து விடுகிறேன். படைத்தலைவரின் கட்டளை. அதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை. சரி, உங்களுக்கு என்ன தகவல் வேண்டும் கேளுங்கள். தெரிந்ததை சொல்கிறோம். ஆனால் கடைசியில் வாக்கு மாறக்கூடாது. நிச்சயமாக. நீங்களும் உங்களுக்கு தெரிந்ததை மறைக்காமல் எனக்கு கூற வேண்டும். நிச்சயமாக இளவரசி. வடக்கே படையெடுத்து வருகிறானே சென்னியின் புதல்வன், அவனை பற்றி தெரிவியுங்கள். அவன் நடத்திய வெண்ணிப்போரை பற்றி கூறுங்கள். அவனது படைத்தலைவர்களை பற்றி கூறுங்கள். அவனது படைகளை பற்றி கூறுங்கள் என அவள் கூறிக்கொண்டிருந்த போதே இடைமறித்த திருக்கண்ணன். இப்படி ஒரே நேரத்தில் கேள்விகளை கேட்டால் என்னால் எப்படி இளவரசி பதிலை கூற இயலும்? ஒவ்வொரு கேள்வியாக கேளுங்கள். எங்களுக்கு தெரிந்த பதிலை நாங்கள் தெரிவிக்கிறோம் என தெரிவித்தான். சரி, உங்களது சோழ மன்னனை பற்றி குறிப்பிடுங்கள். சிறிது நேரம் சிந்தித்தான் திருக்கண்ணன். அருகில் நின்ற இளையவனை நோக்கினான். பிறகு அவந்திகாவை நோக்கினான். அவளது விழிகளையே சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தவன் தென்னகத்தின் மீது படையெடுத்த மௌரிய பேரரசன் அசோக பியதேசியின் படையை தடுத்து நிறுத்திய மாமன்னன் செருப்பாழி எறிந்த இளஞ்சேத் சென்னியின் புதல்வன்தான் கரிகாலன். அவர் பிறப்பதற்கு முன்னரே தந்தையை இழந்தார். பிறந்தபோது தாயையும் இழந்தார். வளரும்போது தனக்குரிய அரசையும் இழந்தார். தனது இளம் பருவத்திலேயே எதிரிகளால் தனது தலைநகரிலேயே சிறை வைக்கப்பட்டார். சிறை வைக்கப்பட்டது மட்டுமல்ல, மாளிகைக்குள் அடைக்கப்பட்டு உயிரோடு கொளுத்தப்படவும் செய்தார். உயிரோடு கொளுத்தினார்களா? ஆம். பிறகு எப்படி அங்கிருந்து அவன் தப்பித்தான்? கூர்மையான நகத்தையும் வளைந்த வரி கோடுகளையும் உடைய புலிக்குட்டியானது கூட்டிலே அடைபட்டு வளர்வதைப் போல பகைவரின் சிறைச்சாலையிலேயே வளர்ந்தவர் சோழ மன்னர் கரிகாலர். தனக்குரிய அறிவு ஆண்மை குணங்களால் வைரம் போல முதிர்ந்து குழியில் அகப்பட்டு கொண்ட யானை நீண்ட தனது துதிக்கையால் அக்குழியை நிரப்பி தப்பிச் சென்று தனக்குரிய பெண் யானையுடன் கூடுவதை போன்று சோழ இளவலும் எதிரிகளால் சிறை வைக்கப்பட்ட போது தனக்குரிய காலம் வரும் வரை பகைவனின் சிறையிலேயே உயிர் பிழைத்து பிறகு அங்கிருந்து தப்பி தனது புலிப்படையை திரட்டி தன்னை எதிர்த்த பகைவர்கள் அனைவரையும் கொன்று தனக்குரிய ஆசனத்தை மீட்டுக் கொண்டார். மாவீரனாகத்தான் இருக்கிறான். அவர் வீரர் மட்டுமல்ல, கொடைவள்ளலும் கூட. அவரிடம் மண்டியிட்டு உன் நாட்டை எனக்கு கொடு என கேட்டால் தயங்காமல் கொடுத்துவிட்டு சென்று விடுவார். ஆனால் அவருக்குரியதை தட்டிப்பறிக்க எண்ணினால் அவரது கருணையே அற்ற வேலிற்கு பதில் கூற வேண்டியதிருக்கும். மற்ற மன்னர்களைப் போன்று படைக்கு பின்புறமாக நின்று உத்தரவை மட்டும் பிறப்பிப்பவர் அல்ல எங்களது மாமன்னர். படைக்கு முன்னால் வீரர்களுடன் வீரர்களாக நின்று படையை வழி நடத்துபவர்தான் எங்களது சோழ பேரரசர் கரிகார் பெருவளத்தான். மாறுவேடமிடுதலில் அவரை மிஞ்ச உலகில் எவராலும் இயலாது. இப்போது கூட அவரே மாறுவேடமிட்டு எந்த நாட்டில் ஓளாவிக் கொண்டிருக்கிறாரோ என கூறிக்கொண்டிருந்த போது குறுக்கிட்ட இளையவன், தலைவரே, எவ்வளவு நேரம்தான் உமது அரசரின் புகழை கூறுவீர்கள்? இளவரசியின் மற்ற கேள்விகளுக்கு விடையளிக்கும் எண்ணம் இல்லையா என சிரித்தபடி வினவினான். புன்சிரிப்பை வெளிப்படுத்தினான் திருக்கண்ணன். அப்போது அவந்திகா, காகந்தி முற்றுகையையும் வெண்ணிப்போரையும் பற்றி குறிப்பிடுங்கள் என கட்டளையிட்டாள். இருங்கோவேலின் ஒட்டுமொத்த படையும் புகாரை முற்றுகையிட்டது. அது மட்டுமல்ல, சேர, பாண்டிய மற்றும் சிங்கள நாட்டு கடற்படைகளும் ஒரே நேரத்தில் புகாரை முற்றுகையிட்டன. ஒரே நேரத்தில் தரை மற்றும் கடல் மார்க்கமாக முற்றுகையிட்டார்களா என எதுவுமே வெண்ணிப்போரை பற்றி கேள்விப்படாதவளைப் போன்று வினவினாள் அவந்திகா. ஆம், தனது படைத்தலைவர் செங்குவீரர் இல்லாமலேயே புகார் முற்றுகையை 2 கிழமையில் முறியடித்து புகாரை தாக்க வந்த படைகளை துவம்சம் செய்து விரட்டிச் சென்று விட்டார் சோழ இளவல். ஆனால் என்ன ஆனால்? மொத்த படையும் புகாரை விட்டு விலகிச் சென்ற பிறகு புகாரை கைப்பற்ற சிங்கள இளவரசன் பல்லாயிரக்கணக்கான வீரர்களுடன் வந்து விட்டான். பிறகு என்ன? எங்களது கடற்படை தலைவன் பரதவன் குமரன் சேரபாண்டிய மற்றும் சிங்கள படைகளை கடலுக்குள் மூழ்கடித்த கையோடு அடுத்த நாள் சிங்கள இளவரசனின் படையையும் தடுத்து நிறுத்திவிட்டான். அவன் தீர்க்கமாக போரிட்டுக் கொண்டிருந்த
கொண்டிருந்தபோது யவனத்திலிருந்து எங்களது படைத்தலைவர் செங்குவீரர் அவரது நண்பரான வேளக்காரப் படைத்தலைவர் திவ்யனுடன் புகார் வந்துவிட்டார். சிங்களப் படையை இரண்டு புறத்திலும் சுற்றி வளைத்தது சோழர் கடற்படை. சரணடைந்தான் சிங்கள இளவரசன். சரணடைந்தவர்களை கொண்டுதான் சோழ மன்னன் காவேரி நதிக்கு குறுக்கே அணையை கட்ட துவங்கிவிட்டானா? ஆம். சிங்கள இளவரசன் என்ன ஆனான்? அவன் கொடூரமாக கொல்லப்பட்டான். எதற்கு? அது அவனது விதியின் பயன். அவன் செய்த தவறுக்கு உரிய தண்டனையை பெற்றான். யவனத்திலிருந்து உங்களது படைத்தலைவர்கள் திரும்பி வந்தார்கள் என்கிறாயே, அவர்கள் எதற்காக யவனம் சென்றார்கள்? சோழ இளவரசரின் வேளக்கார படைத்தலைவர் திவ்யன், சிங்கள இளவரசன், அவந்தி இளவரசன், மகத இளவரசன் மற்றும் புகாரின் வைதீகர் மகன் அக்னிபுத்திரன் என கூறிக்கொண்டிருந்த போதே குறுக்கிட்ட அவந்திகா, என்ன பெயர் தெரிவித்தாய் என வினவினாள். அக்னிபுத்திரன். சரி, மேலே கூறு. இவர்கள் அனைவரும் வேளக்கார படைத்தலைவர் சென்ற மரக்களத்தை நடு கடலில் மறித்து தாக்கி அவரை யவனத்திற்கு அடிமையாக பெற்றுவிட்டார்கள். அங்கிருந்து அவர் எப்படி தப்பி வந்தார்? கொற்கைக்கு மாறுவேடத்தில் சென்றிருந்த எங்களது சோழ இளவலை கொலை செய்ய முயன்றார்கள். அப்போது செங்குவீரர் தன்னுயிரை தியாகம் செய்து இளவலை காப்பாற்றினார். அவர் இறந்து போனார் என்று அனைவரும் நினைத்தார்கள். ஆனால் சரியான நேரத்திற்கு அடிமையாக விற்கப்பட்ட வேளக்கார படை தலைவரை விடுவித்து புகாருக்கு அழைத்து வந்து விட்டார். கேட்பதற்கு பிரமிப்பாக இருக்கிறது. செங்குவீரரை பற்றி கூறு. என்ன தெரிவிக்க வேண்டும்? அவர் யவனத்திற்கு சென்ற விதம், அங்கிருந்து அவர் தப்பி வந்தது பற்றி. என்னை விட எனக்கு அருகில் இருக்கும் இந்த யவனன்தான் செங்குவீரரை பற்றி அதிகம் தெரிந்தவன். இம்ஹோடெப், இளவரசியின் கேள்விக்கு பதில் கூறு என கட்டளையிட்டான் திருக்கண்ணன். அடிமை வீரனான இம்ஹோடெப் அவரது வீரத்தீரச் செயல்களை பற்றியும் அவரது கருணையை பற்றியும் கூற வேண்டுமானால் நான் நாள் முழுவதும் கூறிக்கொண்டு இருப்பேன். காலம் விரயமாகும், பரவாயில்லையா என வினவினான். பரவாயில்லை, நான் கேட்பதற்கு தயாராக இருக்கிறேன் என கூறியவள், நீ தொடரலாம் என கூறும் பொருட்டு கையை மட்டும் ஆட்டி சைகை செய்தாள். இம்ஹோடெப் செங்குவீரனின் சாகச பயணத்தை கூறத் துவங்கினான். செங்குவீரன் கொற்கையில் கரிகாலரை காப்பாற்றிவிட்டு மரக்களத்தில் அகப்பட்டு ஹிபாலாசின் களத்திற்கு சென்றது முதல் அங்கு அவன் ஹிபாலாசால் ஏமாற்றப்பட்டு யவனக்கண்ணி ஆஞ்சிமேடாவை சந்தித்தது, பிறகு அவளாலும் ஏமாற்றப்பட்டு யவனத்திற்கு விற்கப்பட்டது முதல் கடைசியில் சர்க்கஸ் மாக்சிமசத்தில் அடிமை வீரர்களுடன் சண்டையிட்டு அவன் பெற்ற வெற்றிகள், திவ்யனை சந்தித்த விதம், பிறகு யவன தளபதியை கொன்று அவர்கள் அனைவரும் அங்கிருந்து தப்பியது, வரும் வழியில் ஆஞ்சிமேடாவுடன் நிகழ்ந்த கடற்போர், கடைசியில் ஆஞ்சிமேடா ஹிபாலாசை கொன்றது, அவர்கள் புகாரை அடையும் வேளையில் சிங்கள கடற்படை முற்றுகையிட்ட விதம், சிங்களப் படையை முறியடித்து வெண்ணிப்போரை செங்குவீரன் முடித்து வைத்தது வரை என அனைத்தையும் தெரிவித்தான் இம்ஹோடெப். அவன் கூறியதை கேட்டதும் அவந்திகா பிரமிப்பில் ஆழ்ந்து போய், தன்னம்பிக்கையை தளரவிடாத முரட்டு வீரன்தான் என தெரிவித்தாள். அப்போது குறுக்கிட்ட இம்ஹோடெப், வீரர் என்று கூறுங்கள், கருணையே வடிவானவர் அவர், முரடர் என கூற வேண்டாம் என உணர்ச்சி வசப்படலானான். அதையும் கவனித்திருந்த அவந்திகா, முரண்பாடாக அல்லவா இருக்கிறது என வினவினாள். என்ன முரண்பாடு? வீரமும் கருணையும் ஒரே இடத்தில் குடியிருக்கிறது என்கிறாயே. தமிழர்கள் காதலையும் வீரத்தையும் போற்றவில்லையா? அதே போன்றதுதான் அவரது வீரமும் கருணையும். அவன் கூறிய பதிலை கேட்டு புன்னகைத்த அவந்தி இளவரசி, யவனனான நீ தமிழ் வீரனை பற்றி குறிப்பிடுவது விசித்திரமாக இருக்கிறது. அதிலும் நீ வீரனிடத்தில் காதல், கருணை ஆகியவை பற்றி குறிப்பிடுவது விசித்திரத்திலும் விசித்திரம் என கூறியவள் அவனது அடுத்த பதில் என்னவாக இருக்கும் என கவனத்துடன் நோக்கினாள். பதிலுக்கு இம்ஹோடெப், செங்குவீரர் ஆஞ்சிமேடாவின் களத்திற்கு சென்றதே அடிமைகளை ஹிபாலாசிடம் இருந்து விடுவிக்கத்தான் என கூறிக்கொண்டிருந்த போதே குறுக்கிட்ட திருக்கண்ணன், இம்ஹோடெப், தென்னக வீரரின் காதல் பயணத்தை பற்றியும் அவரது வெஞ்சினத்தை அவர் நிறைவேற்றிய விதத்தை பற்றியும் இளவரசிக்கு கூறிவிடு. அப்போதாவது நம் தமிழ் வீரர்களின் காதலை பற்றி அவர் அறிந்து கொள்கிறாரா என்று பார்ப்போம் என சிரித்தபடி கட்டளையிட்டான். உடனே இளவரசியும் ஆவலுடன் தலையசைக்க இம்ஹோடெப் மீண்டும் செங்குவீரனது காதல், அவன் வெஞ்சினத்தை நிறைவேற்றி தனது காதலியை அடைந்த விதம் பற்றி கூறலானான். இம்ஹோடெப் கூறி முடித்ததும் அவந்திகாவின் வீராங்கனை அவளது காதோரம், இளவரசி, இவர்கள் மூவரையும் கண்டால் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. அதிலும் இவர்கள் கூறுவதை கேட்ட பிறகு என் சந்தேகம் பல மடங்கு அதிகமாகிவிட்டது என பிராகிருத மொழியில் அவளிடம் தெரிவித்தாள். பதிலுக்கு அவந்திகா, என்ன சந்தேகம் என வினவினாள். மரக்களத்தில் செங்குவீரருடன் பயணித்த அடிமை
நமக்கு முன் நிற்கும் இந்த யவனனாக இருப்பானோ என தோன்றுகிறது எனக்கு. எதனால் உனக்கு இந்த சந்தேகம் வந்தது? அருகில் இருந்தவனைத் தவிர எவனாலும் இப்படி கதையை பொருத்தமாக கூற இயலாது. அதை மட்டும்தான் நீ கவனித்தாயா? ஆம், வேறு எதை பற்றி இளவரசி? மூவரில் ஒருவன் இளையவனாக நிற்கிறானே, அவனது வலது காலை நீ கவனித்தாயா என வினவ அவ்வீராங்கனை அவனது காலை நோக்கினாள். அவனது இடைத்துணைக்கு கீழே தெரியும் கெண்டைக்கால் கருகி இருக்கிறது. எதிரிகள் மாளிகையோடு எரித்த சோழ இளவல் இவராக இருக்குமோ என்று சந்தேகம் கொள்கிறேன் நான் என அவந்தி இளவரசி கூறியதும் அவ்வீராங்கனையின் உடல் அச்சத்தில் நடுங்கத் துவங்கியது. மூவரையும் நோக்கிய அவந்திகா, சோழப்படையை பற்றி யாரும் குறிப்பிடவில்லையே என வினவினாள். சோழப்படை இப்போது மொழிபெயர் தேயத்தில் கிருஷ்ணை நதிக்கரையில் அமராவதிக்கு அருகில் இறங்கி இருக்கிறது என கேள்விப்பட்டோம். எவ்வளவு பெரிய படை தெரியுமா அது? எவ்வளவு பெரிய படை அது? தென்னகத்தின் அனைத்து நாடுகளின் வீரர்களையும் அடக்கிய கூட்டுப்படை அது. பேரரசர் கட்டளையை எதிர்பார்த்து நிறைவேற்றும் படைத்தலைவர்களை கொண்ட படையல்ல அது. பேரரசரின் மனதில் நினைத்திருக்கும் காரியத்தை நிறைவேற்றிவிட்டு தகவலை தெரிவிக்கும் படைத்தலைவர்களை கொண்டது அது. படை பொறுத்ததால் இந்த உலகம் சிறியதாக இருக்கிறதா அல்லது இந்த உலகம் சிறியதாக இருப்பதால் படை பெரியதாக இருக்கிறதா என நினைக்க வைக்கும்படியான பெரிய படை அது. திறமையான காலால் யானை, புறவி மற்றும் தேர்ப்படையையும் கொண்டது சோழர் படை. அது மட்டுமல்ல, கடல் மார்க்கமாகவே அப்பெரும்படை அமராவதிக்கு வந்து சேர்ந்திருப்பதாக அனைவரும் கூறுகிறார்கள். சோழர் படையின் காலாட்படை நகரத் துவங்கினால் வீரர்கள் மொத்தமாக ஓரிடத்தை கடக்க ஒரு பொழுது பிடிக்கும். அவர்களின் யானைகள் ஒரே நாளில் ஒரு காட்டையே உண்டு அடித்துவிடும். அவர்களின் ஒற்றற்படை ஊடுருவாத இடமே இல்லை. சோழ பேரரசருக்கு தெரியாமல் தக்ஷண பதத்தில் ஒரு நிகழ்வு கூட நடக்காது. நீங்கள் கூறும் தகவல்கள் அனைத்தும் விசித்திரமாக இருக்கிறது என தெரிவித்தவள் அருகில் நின்ற வீரனிடம், அவர்களின் தோள் பைகளை வாங்கி கீழே கொட்டு, அதில் என்ன இருக்கிறது என நான் அறிய வேண்டும் என கட்டளையிட்டாள். அருகில் நின்ற வீரன் ஒருவன் மூவரின் தோள்களில் கடந்த பைகளை வாங்கி கீழே கொட்டினான். அதிலிருந்து நாணயங்கள், வளவிகள், சிறு குறுவாட்கள் மற்றும் மாற்றுடைகள் கீழே விழுந்தன. அதை பார்த்த இளவரசி புன்னகை ஒன்றை வெளிப்படுத்தி, வணிகரே, முன்னொரு காலத்தில் வீரனாக இருந்தேன் என தெரிவித்தீர்கள். அத்தொழிலின் ஞாபகத்தில் இந்த ஆயுதங்களை வைத்திருக்கீர்களோ என விஷமத்துடன் வினவினாள். எங்களது வாழ்க்கை நாடோடி வாழ்வு என்றாகிவிட்டது. சுய பாதுகாப்பிற்கு ஆயுதம் இல்லாமல் எப்படி என பதிலுக்கு வினவினான் திருக்கண்ணன். அவன் கூறியதை பார்த்தபடியே பையை மேலும் ஆராய்ந்தாள் அவந்திகா. அதில் ஒரு புல்லாங்குழலும் கிடந்தது. அதை பார்த்தவள், இது யாருடையது என வினவினாள். இம்ஹோடெப் என்னுடையது என பதிலளித்தான். யவனனான உனக்கு புல்லாங்குழலையும் வாசிக்க தெரியுமா என வினவினாள். தென்னகத்தில் கற்றுக்கொண்டேன். வாசித்து காட்டு பார்க்கலாம். கையில் புல்லாங்குழலை எடுத்து வாசிப்பதற்காக வாயில் வைத்தான் இம்ஹோடெப். அப்போது திருக்கண்ணன், இம்ஹோடெப், தயவு செய்து அதை நீ வாசிக்காதே என அலறினான். அவன் அலறியதை பார்த்த அவந்திகா, எதற்காக அவனை தடுக்கிறீர்கள் என வினவினாள். வேறு யாரை வேண்டுமானாலும் வாசிக்க சொல்லுங்கள், இவர் மட்டும் அதனை வாசிக்க வேண்டாம். எதற்கு? அவரால் அதில் மரண ராகத்தை மட்டுமே வாசிக்க இயலும். மரண ராகமா? ஆம். புதிதாக அல்லவா இருக்கிறது? புதியது அல்ல. அவ்வளவு மோசமாகவா வாசிப்பார் அதனை? இல்லை, இவரை விடவும் புல்லாங்குழலை அதி அற்புதமாக வாசித்தவரை நான் கண்டதில்லை. ஆனால் அவர் வாசிக்கும் ராகத்தை என் செவிகள் கேட்டால் எனக்குள் சித்தம் கலங்கி விடுகிறது. என்னை என்னால் கட்டுப்படுத்த இயலாது. இவர் அதனை வாசித்திருக்கும் தருணங்களில் எல்லாம் மரணமே நிகழ்ந்திருக்கிறது. இப்போது அதையும் தான் பார்த்து விடுவோமே. விபரீதம் நிகழ்ந்தால் நான் பொறுப்பல்ல. இருவரின் உரையாடலையும் கேட்டுக்கொண்டு நின்ற இம்ஹோடெப்பிடம், இன்னும் எதற்காக வெறுமனே நிற்கிறீர்கள்? வாசியுங்கள் என அவந்திகா கட்டளையிட்டதும் இம்ஹோடெப் வாசிக்கத் துவங்கினான். அவன் வாசிக்கத் துவங்கியதும் குழலிலிருந்து இசை அருவியாய் விழுந்து காதை நிரப்பத் துவங்கியது. நேரம் கடக்க கடக்க குழலிலிருந்து வெளிவந்த ஒளியின் சுருதி அதிகரித்து நாதம் நீண்டு கொண்டிருந்தது. ஒரு கட்டத்தில் அங்கு நின்ற அனைவருமே அவனது புல்லாங்குழல் இசையில் மயங்கி விழிகளை மூடியிருந்தார்கள். சுற்றி நின்றவர்கள் அனைவரும் இம்ஹோடெப்பின் இசையில் விழிகளை மூடியிருக்க இசையின் இன்பத்தில் நின்று கொண்டிருந்தாள் அவந்திகா. அப்போது திடீரென்று அவந்திகாவின் வீராங்கனை ஒருத்தி அதிர்ச்சியில் அலற
விழிகளை திறந்தாள். தான் காண்பதை அவளால் நம்ப முடியவில்லை. பேரதிர்ச்சிக்கு உட்பட்டிருந்தாள். அவளுக்கு முன் நின்ற கிட்டத்தட்ட 10 வஜ்ரபாகுவின் வீரர்களும் மரணித்து குருதி பெருக்கில் மண்ணில் கடந்தார்கள். அவளுக்கு முன் நின்ற திருக்கண்ணனை மிரட்சியுடன் நோக்கினாள் அவந்திகா. நான் தான் அப்போதே தெரிவித்தேனே, இவன் மரணகீதத்தை வாசிக்க வேண்டாம் என்று. கேட்டீர்களா என சர்வசாதாரணமாக வினவினான். அதுவரை இம்ஹோட்டெப்பின் இசையில் லைத்திருந்த மற்ற வீராங்கனைகளும் அலறல் சத்தத்தை கேட்டு கண்பிடித்து கீழே மரணமடைந்து கிடந்தவர்களை கண்டார்கள். உடனே அவந்திகாவிற்கு காவலுக்கு வந்த வீராங்கனைகள் அனைவரும் வாட்களை உயர்த்தி மூவரையும் சுற்றி வளைத்தார்கள். சுற்றி வளைத்த வீராங்கனைகளை மிரட்சியுடன் நோக்கினர் மூவரும். தப்பிக்க முயன்றால் மூவரும் கொல்லப்படுவீர்கள் எச்சரித்தாள் அவந்திகா. அதற்கு அவசியம் இருக்காது தேவி. எனது குருவாலை நான் இதுவரை பெண்களை நோக்கி உயர்த்தியதில்லை. என்னால் இவர்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. தாராளமாக தாங்கள் என் மீது நம்பிக்கை கொள்ளலாம் என தெரிவித்தான் திருக்கண்ணன். அதற்கு மேல் அவந்திகா தாமதிக்கவில்லை. மூவரையும் கைது செய்யுங்கள் என்று கட்டளையை பிறப்பித்தாள். உடனே வீராங்கனைகள் மூவரையும் கைது செய்து அழைத்து செல்லலானார்கள். அப்போது திருக்கண்ணனுடன் மாறுவேடத்தில் நின்ற கரிகாலர் அவர்களை எதற்காக திருக்கண்ணா இப்போது கொன்றாய் என வினவினார். என் பேரரசர் மாறுவேடத்தில் நின்றாலும் அவரை அவமதித்தவர்களை நான் எப்படி அரசே சும்மா விடுவேன்? வாய்ப்பு கிடைத்தது, பயன்படுத்திக் கொண்டேன். என்ன துணிச்சல் இருந்தால் உங்களது கழுத்தில் வேலினை வைப்பார்கள். பெண்களிடத்தில் உன் வாளினை உயர்த்த மாட்டேன் என்றாயே, என்ன செய்வதாய் உத்தேசம்? கவலை வேண்டாம் அரசே. நம் படைத்தலைவர் செங்கு வீரரும் வேளக்கார படைத்தலைவர் திவ்யனும் துணைக்கு இருக்க நமக்கு என்ன கவலை? தகுந்த காலம் வரும் வரை அவந்தியில் பாதுகாப்பாக இருக்கச் சொல்லி அனுப்பி வைத்தார். அவந்தியில் அவந்திகாவின் காவலை விடவும் வேறு எங்கே நம்மால் பாதுகாப்பாக இருக்க முடியும்? செங்கு வீரரின் உத்தரவு வரும் வரை இளவரசி அவந்திகாவின் சிறைச்சாலையில் சிறிது காலம் ஓய்வெடுக்கலாம். நெடுந்தொலைவு புறவிப் பயணம் களைப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என திருக்கண்ணன் கூறியபடி மூவரும் வீராங்கனைகளுடன் நடக்கலானார்கள். இறந்து கிடந்த வஜ்ரபாகுவின் வீரர்களின் உடல்களை பார்த்தபடியே நின்ற அவந்திகாவிடம், இளவரசி, அவர்கள் மூவரையும் எங்கு சிறை வைக்க என வினவினாள் வீராங்கனை ஒருத்தி. சிறைச்சாலையில்தான் சட்டென்று பதில் வந்தது அவளிடமிருந்து. சோழ பேரரசரை சிறையில் அடைப்பதா? பதற்றத்துடன் வினவினாள் அவள். முடிவே செய்து விட்டாயா நீ? சிறிது நேரம் சிந்தித்த அவந்திகா, அவர்கள் மூவரையும் மாளிகையில் காவல் வை. அதே நேரம் அவர்களுக்கு வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடு. அதில் எந்த குறையும் வேண்டாம். உடனே சதகரனுக்கு புறா மூலம் தகவல் அனுப்பிவிடு. அவன் விரைந்து வரட்டும். நிலைமை மோசமடைவதற்குள் அவன் இங்கு வந்து விடட்டும் என கட்டளையிட்டாள் அவந்திகா. உடனே விடைபெற்று சென்றாள் அவ்வீராங்கனை. மற்றொரு வீராங்கனை அவந்திகாவிடம், இளவரசி, அவர்கள் கூறியதைப் போன்று மாவீரர்களை உள்ளடக்கியதா சோழர் படை என அச்சத்துடன் வினவினாள். அவர்கள் கூறியதை பற்றி கவலைப்படாதே. இது உளவியலின் ஒரு யுக்தி. படையெடுத்துச் செல்வதற்கு முன் பலத்தை பல மடங்கு உயர்த்தி தெரிவித்தால் எதிரிகள் போரின் தொடக்கத்திலேயே நம்பிக்கையை இழந்து விடுவார்கள். அதைத்தான் சோழர்களும் கையாள்கிறார்கள். போரியல் நுட்பங்கள் அனைத்தையும் அறிந்த எவனோ ஒருவன் சோழர் படையை பின்னாலிருந்து நகர்த்துகிறான். அவனை எப்படித்தான் வடதேசத்து மன்னர்கள் எதிர்கொள்ளப் போகிறார்களோ? இப்போது அவன் எங்கே இருப்பான் இளவரசி என வினவினாள். அவள் கேட்ட கேள்விக்கு பதில் கூற முடியாத அவந்திகா, கார்த்திகாவை நான் உடனே சந்திக்க வேண்டும். பல மர்மங்களுக்கு விடை கிடைத்து விட்டது என்று. அவளை உடனே அழைத்து வா என கட்டளையிட்டவள் தனது மாளிகையை நோக்கி புறவியில் கிளம்பினாள். அடிக்குறிப்பு 1. அகழ்வாராய்ச்சியின் போது சாதவாகன கால 6 நாணயங்கள் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 6 நாணயங்களிலும் ஒருபுறம் பிராகிருத மொழியிலும் இன்னொரு புறம் பண்டைய தமிழி எழுத்திலும் சாதவாகன அரசரது பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது. குமரிக்கும் வடவேங்கடத்திற்கும் அப்பாற்பட்ட தமிழகம் அல்லாத தேசத்தில் கண்டெடுக்கப்பட்ட தமிழ் பொறித்த பழமையான நாணயம் சாதவாகனர்களின் நாணயம்தான். சங்ககாலத்தின் தொடக்க காலத்தில் தமிழ் கொடுந்தமிழாக விந்தியமலை வரை பேசப்பட்டிருக்கிறது என்பதற்கு இந்த நாணயங்கள் பெரும் ஆதாரமாக விளங்குகின்றன. மேலும் விந்தியமலை வரை தமிழுக்கு இருந்த செல்வாக்கையும் இந்நாணயங்கள் நன்கு வெளிப்படுத்துகிறது. சாதவாகன நாணயத்தில் ஒருபுறம் காணப்படும் பிராகிருத எழுத்துகளும் மறுபுறம் காணப்படும் தமிழ் எழுத்துகளும் 1. ராங்கோ, வசிட்டி, புதச, சிறி, புலமாவிச, அரசனகு, வசிட்டி, மகனகு, திரு, புலமாவிகோ. 2. ராங்கோ, வசிட்டி,
புதச சிரி சாதகணிச அரசனகு வசிட்டி மகனகு திரு சதகணிகு. 3 ராங்கோ வசிட்டி புதச சிவ சிரி புலுமாவிச அரசனகு வசிட்டி மகனகு சிவதிரு புலமாவிகு. 4 ராங்கோ வசிட்டி புதச சிரி கட சாதகணிச அரசனகு வசிட்டி மகனகு திரு சதகணிகு. 5 ராங்கோ கௌதமி புதச சிரி யஞ சாத கணிச அரசனகு கௌதமி புதகு திரு யஞ சதகணிகு. 6 ராங்கோ வசிட்டி புதச சிவ சிரி விஜய சாத கணிச அரசனகு வசிட்டி புதகு திரு விஜய சதகணிகு. இதில் 2வது கிடைத்திருக்கும் நாணயம்தான் நம் வானவல்லியில் வரும் சதகர்ணியின் கால நாணயம். இந்நாணயங்களில் வரும் வசிட்டி எனும் சொல் சாதவாகனர்கள் வசிஷ்ட முனிவரின் வழி வந்தவர்கள் என்பதை குறிப்பிடுகிறது. 2 நுட்சவர் கன்னர் சாதவாகனர் என்பதை தமிழ் சங்ககால இலக்கியங்கள் நுட்சவர் கன்னர் என்றே குறிப்பிட்டிருக்கின்றன. சாத புரவி வாகன பயணிப்பவர் சாதவாகனர் புரவியில் பயணிப்பவர்கள் என்றும், சாதவ கன்னர் சாதவ சதம் 100 நுட்சவர் சாதவாகனர் நுட்சவர் கன்னர் என்றும் பொருள் கொள்கிறார்கள். சிலப்பதிகார கால்கோள் காதையில் தமிழருக்கு மிகவும் நெருக்கமான நுட்சவர் கன்னர் அரசமரபை பற்றி இளங்கோவடிகள் குறிப்பிட்டிருக்கிறார். 3 கூர் உயிர் கொடுவரி குருளை கூட்டுள் வளர்ந்தாங்குப் பிறர் பிணியகத்து இருந்து பீடுகாள் முற்றி அருங்கரை கவிய குத்தி குழிகொன்று பெருங்கை யானை பிடிபுக்காங்கு நுண்ணி தின்னுணர நாடி நன்னார் செறிவுடை தின்காப்பு ஏறி வாழ்கடித்து உருகெழுதாயம் ஊழின் எய்தி பட்டினப்பாலை. 220 227. 4 அமராவதி வடுகர் நாட்டில் கிருஷ்ணை நதி வங்கக்கடலுடன் கலக்கும் முகத்வாரத்தில் காணப்படும் நகரம் இது. சாதவாகனர்களின் கடைக்காலங்களில் தலைநகராகவும் சில காலம் விளங்கியது.